பார்வை இயற்கையால் மானிடருக்கு அளிக்கப்பட்ட மாபெரும் வரமாகும். அது அந்த ஆற்றல் இருப்பதால் தான் மானிடர் உலகத்தை காண முடிகின்றது, தனது மார்க்கத்தை தேட முடிகின்றது. எனினும் சிருஷ்டியில் பார்வை திறன் பெற்றும் கூட அனைவரும் மகான்கள் ஆவதில்லை, பரவசம் அடைவதும் இல்லை. பரவசம் அடைய வேண்டுமெனில் ஒருவரது பார்வையில் சுபங்கள் நிறைந்திருக்க வேண்டும். ரோஜா மலர்களில் முட்களை தேடுகின்றவர் அவசியம் அந்த முட்களால் கரத்தில் காயம் பெறுவது இயல்பாகின்றது. ஏனெனில் அவர்களது பார்வை அந்த முட்களோடு முடிவடைந்து விடுகிறது. ஆனால் சுகந்த திரவியம் தயாரிப்போர் ரோஜா இதழையே தேடி பெறுகின்றனர். ஏன்? சிந்தியுங்கள். காரிருளின் இடையே ஒளியை தேடுபவர்கள் ஒரு தீபத்தையும் சூரியனாகவே காண்கிறார்கள். எனினும் குறைகளை தேட எண்ணுவோர் பிரகாசமான சூரிய ஒளியின் இடையிலும் காரிருளை காண்கின்றனர். அன்பையே பெற விரும்புவோர் பிறரிடத்திலும் அந்த அன்பையே காண்கின்றனர். அல்லது அன்பை பெற்றும் அதனால் பலன் பெறாதவர்களுக்கும் இங்கு குறைவில்லை. கண்கள் காணச் செய்கின்றது, எனினும் தவறான கண்ணோட்டம் நாம் விரும்புவதை மட்டுமே நமக்கு காட்டுகின்றது. தம் சிந்தனையில் உதிப்பதுதான் நிதர்சனத்தில் தரிசனமும் அளிக்கும். ஆக தமது சிந்தனையை தூயதாக்குங்கள், பேரன்போடு கோருங்கள். ராதா ராதா.